என்ன அருணாச்சலம், உன் மருமக வந்துட்டாளா? நான் தான் வரமாட்டான்னு சொன்னேன்ல. நீங்கெல்லாம் தான் அவ வந்துருவான்னு நம்பிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப உங்க நம்பிக்கை போச்சா? இல்ல இல்லக்கா, காவியா வந்துருவாக்கா, வந்துருவா. எப்போ? விடியறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே. இதுவரைக்கும் வராதவ இனிமேலா வரப்போறா? ஓடி போனவளாவே இருக்கட்டும். இனிமே அவ இந்த வீட்டு மருமக இல்ல. எல்லாரும் அவளை தலைமுழுகிடுங்க. காவியா வா. ராத்திரிக்குள்ள கூட்டு வரேன்னு சொன்ன, கூட்டு வந்துட்டேன். அவங்க இல்லைன்னு சொன்னதும் என்னெல்லாம் பேசுனீங்க. இப்ப உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன பார்த்தி, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஓடி போனவ கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து வீரப்பா பேசுறியா? நான் ஒன்னும் அவளை கெஞ்சிய கூத்தாடிய கூட்டு வரல. காவியா, நடந்த விஷயத்தை நீயே சொல்லு. என்னாச்சு காவியா? என்னாச்சுமா?
உனக்கு ஒண்ணு ஆகலையே, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இவ்ளோ நேரமாயும் நீ வரலனதும் நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் தெரியுமா? டேய், அதான் பத்திரமா வந்துட்டால, விடு. டேய், உன்னை நேர்ல பாக்குற வரைக்கும் எனக்கு உசிரே இல்லம்மா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உசிரே வந்தது. நாங்க எல்லாருமே பதறி போயிட்டோம்மா. அந்த கடவுள் ரூபத்துல மாப்பிள்ள தான் உன்னை காப்பாத்திருக்காரு. மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மாமா என்ன மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, விடுங்க. பார்த்தி, இந்த பொண்ணை மாடி கூட்டு போட. போ. போன போடா. வா, நீ போம்மா, போய் ரெஸ்ட் எடு. என்ன காவியா, ட்ராப் பண்ணுமா? ஆ, ஆ. அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் இருக்கு. என்ன? என் மொபைலை நான் கேப்லயே விட்டுட்டேன். அந்த டிரைவரை பார்த்து என் போனை வாங்கணும். அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கும் போகணும். கூட்டு போறீங்களா? கோயிலுக்கா? ஆ, நான் கோயிலுக்கு போறேன். ஸோ நீங்களும் என் கூட வரீங்களா? அன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா, இன்னைக்கு எது கூப்பிடுறான்னு தெரியலையே. இந்த வாட்டி போகக்கூடாது. இல்ல, சைட்ல நிறைய வேலை இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். நீ கேப் புக் பண்ணி. நீங்க எதுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு மாதிரி நான் அதுலயும் கையெழுத்தெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க தைரியமா வரலாம். ஐயோ, அதுக்கு இல்ல. நீங்க என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. அதனாலதான் கோயிலுக்கு கூப்பிடுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. போலாமா? போலாம். வா. உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? நேத்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் நீங்க என்ன தேவி பெரியம்மா முன்னாடி என்னை விட்டு கொடுக்கல. ஓ, அது எப்படி காவியா? கட்டின பொண்டாட்டி ஒருத்தன் தப்பா பேசும்போது எந்த புருஷனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி சும்மா இருந்தான்னு வை, அவன்லாம் ஆம்பளையே கிடையாது. என்ன பாக்குற? உண்மைதான் சொல்றேன். அது இருக்கட்டும். இப்ப என்ன சொன்னீங்க? ஏது? என்ன சொன்ன? ஏதோ சொன்னீங்களே. ஓ, அதுவா? அதாவது கட்டின பொண்டாட்டி ஒருத்தன் தப்பா பேசும்போது எந்த புருஷனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி இருந்தானா அவன் ஆம்பளே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நீங்க பாட்டுக்கு சாதாரணமா பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, நீ பொண்டாட்டி தானே. பொண்டாட்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? போதும். எத்தனை தடவை பொண்டாட்டின்னு சொல்வீங்க? இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கார் விட்டு இறங்கி. காவியா, என்ன பண்ற? ஐயோ, என்ன காவியா? உங்கள்கிட்ட எதை பேசினாலும் சண்டைக்கு வர. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பெருமையா பேசினேன். இப்ப என்ன திட்டுற? அது நான் ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறலாம் ஓகே, ஆனா நான் உன்னை பொண்டாட்டியா தான் நினைக்கிறேன். பேசாம வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். தேவையில்லாம வாயை கொடுத்து இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு.
யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க என்ன பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க, எல்லார் முன்னாடியும் விட்டு கொடுக்காம பேசியிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ஆல்பம் எப்படி இருந்துச்சு? அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஆல்பம் எப்படி எரிஞ்சது? நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்டயே திருப்பி கேக்குறீங்களா? எனக்கு தெரியாது காவியா. ம், அப்ப அந்த ஆல்பத்தை நம்ம வீட்ல இருக்கிற வேற யாரோ தான் எரிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சந்தேகப்படுறியா? பின்ன நம்ம ரூம்ல இருந்த ஆல்பத்தை நீங்களும் எடுக்கல, நானும் எடுக்கல, வேற யாரோ தான் எரிச்சிருக்கணும். சரி, வேற யாருன்னா யார் எரிச்சிருப்பா? ஆ, எனக்கு 2 பேர் மேல சந்தேகமா இருக்கு. யாரு? ஒன்னு ரம்யா, இன்னொன்னு மஞ்சுளா. அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? ஆ, கல்யாணத்தப்போ மஞ்சு சித்தி மேல நான் திருட்டு பட்டம் கட்டிட்டேங்கிற கோவம் அவங்களுக்கு இன்னமும் இருக்கு. அதனால அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கோவத்துல ரம்யாவும் எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சச்சா, அவங்களாம் இருக்காது. அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க காவியா. அவங்க இல்லைன்னா அப்ப வேற யாரு? நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம வீட்டில் உள்ள யாரோ தான் எரிச்சிருக்கணும். ஆனா யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அது யதார்த்தமா நேச்சுரலா எரிஞ்சிருக்கலாம்ல. நேச்சுரலானா எப்படி? அதான் அப்போ கேண்டில் ஸ்டாண்ட்லாம் பக்கத்தில் இருந்துச்சுல்ல, அது ஒருவேளை கீழே விழுந்து ஆல்பம் எரிஞ்சிருக்கலாம்ல. அப்படி எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்காது கவியா? நாம எதையுமே கண்ணால பார்க்காம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. சரி, ஓகே, இந்த தடவை நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ணவங்க மாட்டுவாங்கல்ல, அன்னைக்கு நீங்க அவங்கள விடவே கூடாது. அதெல்லாம் நான் விட மாட்டேன். நீ வேணா பாரு. அர்ச்சனை தட்டு எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கமா. வந்து காசு தரேன். இந்தா. போலாமா? இந்தாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? காவியா. பார்த்திபன். காவியா பார்த்திபன் நாமதேசிய. காவியா பார்த்திபன் கேபி. கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதுவும் அதுவும் இவரு சொல்லும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். என்ன சாமி கும்பிட வந்துட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க.
தடவை வரும்போது நல்ல செய்தியோட வருவீங்க. என்ன நல்ல செய்தி? அந்த செய்தி தான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு தானே வேண்டிக்கிறீங்க. ஆமாமா, சரியா சொன்னீங்க. இந்தாங்கோ. கொடுங்க கொடுங்க. எனக்கு விபூதி. அவரு போயிட்டாரு. இந்தா எடுத்துக்கோ. இந்தா. எனக்கு ஒண்ணு வேணாம். நான் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். நீங்க போங்க. நல்லா வேண்டிக்கோ. அவரு சொன்னது நடக்கணும்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீங்க அப்படியே பண்ணணும். என்ன பண்ணணும்? அது என் ஒய்ஃப் இப்போ வருவா. அவ வரும்போது நீங்க என்ன கூப்பிட்டு அப்படியே மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஒரு பூ வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு போறியாப்பா, ஒரே ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். சரிப்பா, அப்படியே சொல்லிடுறேன். அப்படியே சொல்லுவீங்களா? சரிப்பா. சூப்பர்க்கா. இந்தாங்க வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்கக்கா. கரெக்டா பேசணும். சரிப்பா. இந்தம்மா. தேங்க்ஸ்க்கா. போலாமா? ஏப்பா தம்பி, அக்கா, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா போதாதுப்பா. அவளுக்கு தலைக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போ. சூப்பர்க்கா. இருக்கிற எல்லாத்தையும் கட்டி கொடுங்க. இந்தப்பா. இந்தாங்க. மிச்சம்பா. பேலன்ஸ் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சரிப்பா. தேங்க்ஸ்க்கா. சரி சரி சரிப்பா. இந்த காவியா பூ நானா வாங்கல, அக்கா சொன்னாங்கன்னு தான் வாங்கிக்கோ. தேங்க்யூ. எங்க போறா? ஏய், எங்க போறா? அக்கா ஆசையா பூ கொடுத்தாங்க, நீ போய் அந்த சாமிக்கு வச்சுட்ட. அது சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு.